இந்த கும்பங்கிறது சொம்பு வச்சு மா இலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு பூ போட்டு பொட்டு வச்சு கும்புறது கும்ப லக்கணம். அந்த கும்ப வடிவம் எதுக்கையா கொடுக்குறாங்க? அந்த கும்ப வடிவம் தெய்வீகமானது. கோபுரம் உயர்ந்தவர், கோபுரத்துக்கு சமம். நரசிம்மர் வழிபாடு சால சிறந்தது. கும்பராசிக்காரங்களுக்கு நரசிம்மர் இருக்கார்லேயே அது வழிபாடு சால சிறந்ததுங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவரே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வார், கூலியாளரோட சேர்ந்து வேலை செய்வார். திடீர் பணம் வரும், லாட்டு சீட்டை போக்குவரத்து ஏதோ. வறுமையில் வாட மாட்டார்கள், துயரத்தில் மூழ்க மாட்டார்கள். ஏன்னா குரு பார்வை கண்ணில் விழுது கும்பராசிக்காரங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1/5/2024 நடைபெற்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கும்ப ராசிக்கு இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்திருக்காங்க. அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வருடம் கும்பராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கார் குரு பகவான். 4ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடம், அதாவது சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கார். சுக்கிரன் வீட்டுக்கு, அதாவது ரிஷபங்கிறது சிரராசி. சிரராசிக்கு குரு நல்ல செய்வார். அந்த கும்பராசிக்கு 4ஆம் இடங்கிறது வீடு வாசல் வித்தியாம்சம் கிடைக்கும், தாயாருக்கு நல்ல லாபம் கிடைக்கும், விவசாயத்தில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடம் விவசாயம், அதில் வெற்றி கிடைக்கும். வாகனத்தில் வசதி ஓங்கும். 4ஆம் இடம் சுக்கிரன் வீட்டில் சிரராசியில் குரு தங்கியிருக்கார், ஓங்கும். லாபாதிபதி 4 இருக்கார், நிறைய வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு. குரு தனுசுக்கு உடையவர், மீனத்துக்கு உடையவர். லாபாதிபதி 4 உட்காந்துருக்கார், தனாதிபதி 4 உட்காந்துருக்கார். மோட்டாரால் நல்ல லாபம் கிடைக்கும், வீட்டால் லாபம் கிடைக்கும், விவசாயத்தால் லாபம் கிடைக்கும், சுகம் மேன்மை அடைவார். இந்த கும்பங்கிறது சொம்பு வச்சு மா இலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு பூ போட்டு பொட்டு வச்சு கும்புறது கும்ப லக்கணம். அந்த கும்ப வடிவம் எதுக்கையா கொடுக்குறாங்க? அந்த கும்ப வடிவம் கும்பங்கிறது தெய்வீகமானது. கோபுரம் உயர்ந்தவர், கோபுரத்துக்கு சமம். கோபுரம் அது சமங்க. அதனால உயர்ந்த உள்ளவங்க. அதனால கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் அவர் தான் இதில் சேர்ந்தது தான். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் கோயில், கும்பகோணத்தில் கோயில் தடிக்குந்த கோயில் தான். ஆமாம். ஆனால் கும்பகோணத்தில் பொறுத்த மாமாங்குளத்தில் அனைத்து நீர்களும் வருது, புண்ணிய நதிகள். ஆமாம். அது மாதிரி கும்பேஸ்வரர். கும்பங்கிறது சொம்பு வச்சு மாயிலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு பொட்டு வச்சு மேலே பூ போட்டு கும்பிட்றது. ஆமாம். கோயில் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே கும்பிட்டாலே அது போதும். கும்பங்கிறது உயர்ந்தவர். கும்ப லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். கும்ப லக்கணத்துக்காரங்களாம் பார்க்கணுனாக்கா வெளியூர் வெளிநாடெல்லாம் போவாங்க. கும்ப லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி பார்க்கணுனாக்கா இவரை விட தலை சிறந்த மனைவி சேருவாங்க கும்ப லக்கணத்துக்கு. இந்த குரு பகவான் பார்க்கணும். கும்ப லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்க நெருக்கடி ஒழியும், ஆயுள் நீடிக்கும். 8ஆம் இடம் நெருக்கடி ஒழியும், ஆயுள் நீடிக்கும். 8ஆம் இடம்னு பார்க்கணும் பணப்பிரசானம் பேருங்க. திடீர் பண உறவு கிடைக்கும் கும்பராசிக்கு இந்த வருஷம், இந்த ஒரு ஆண்டு. ஆமாம். இந்த கும்பராசி குரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா, 10ஆம் வீட்டை பார்க்குறார். 10ஆம் இடம் செய்யக்கூடிய தொழிற்சனத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் விருச்சிகம், தொழில் கை ஓங்கும். இந்த கும்பராசிக்கு குரு பகவான் பார்க்கணும் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். சுப செலவு ஏற்படும். புள்ளியில் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி சுபச்செலவு, தண்ட செலவு இல்லாமல் சுபச்செலவு நிறைய வரும். ஆமாம். இந்த கும்பராசிக்கு அவிட்டம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்குங்க. அதாவது அவிட்டங்கிறது செவ்வாய் முருகன், சதயங்கிறது பார்க்கணும் அம்பாள் ராகு நட்சத்திரம், பூரட்டாதி குரு நட்சத்திரம், காற்று ராசி. இந்த 3 பேரை பார்க்கணும். தியானம் பண்ணாலே அவங்க வாழ்வில் வளம் பெறுவார்கள். கும்பராசிக்காரங்களும் சனி வழக்கில் ஆம்பை வகம்தான். ஆனால் பார்க்கணும்னாக்கா 3 வீடு 4 வீடு கட்டியிருப்பாங்க கும்பராசிக்காரங்க. தொழிலை பார்க்கணும்னா குடும்பம் மிஷின் துறைக்கு அதிகாரம் உண்டுங்க. தாப்பனார் சொத்து இருந்தால் அதில் குழப்பங்கள் ஏற்படும். குழப்பம் ஏற்பட்டாலும் அதை சந்திப்பார் இவர். நரசிம்மர் வழிபாடு சால சிறந்தது. கும்பராசிக்காரங்களுக்கு நரசிம்மர் இருக்கார்லேயே அது வழிபாடு சால சிறந்ததுங்க. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி அடையும். ஆனால் பிள்ளைகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள்லாம் பார்க்கணுனாக்கா அது சுயநலமாக வீடு வாசல் கட்டி தனியாக ஒதுங்கிடுமே தவிர பெரும்பாலும் கும்பராசிக்காரங்கள் ரொம்ப பேர் கிடையாதுங்க. ஆனால் அது இதில் எப்படி தான் உட்காந்துருக்காங்க வயசானாலாம். அவங்களுக்கு நான் வித்தியாசப்போ கும்ப லக்கணம் கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஆனால் பிள்ளைகளை குறை சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி வயசான காலத்தில் பார்க்கணுனாக்கா மூளை கெட்டு எதுவும் பேசுவாங்க. அது பேசாமல் கூட அனாதை கொண்டு விட்டு வளர்ப்பாங்க. பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு சுகம் இருக்காது கும்பராசிக்காரங்க கும்பலக்கணக்காரங்களுக்கு.
கும்பராசிக்காரங்களாம் பார்க்கணும்னா சொத்து பக்கா சொத்து கிடைக்கும். சொத்துன்னு பார்க்கணும்னாக்க 9ஆம் டாக்குமெண்ட்டு சொத்து பயணம் எல்லாம் சுக்கிரன் வீடு சிரத்துக்கு 9 பாதகாதியாக இருந்தாலும் நல்ல சொத்து கிடைக்கும். 4ஆம் இடம் பார்க்கணும் வீடு பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களாம் பார்க்கணும் மிஷின் துறைக்கு அதிகாரம் உண்டுங்க. சினிமா சம்பந்த தொழில் செய்யலாம், லாரி ஓட்டலாம், ஒன்றும் இல்லை நட்டம் வராதுங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவரே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வார், இப்போ கூலியாளரோட சேர்ந்து வேலை செய்வார். கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சகோரசானக்காரங்கள அவங்களாம் கொஞ்சம் துமுறையாக தான் இருப்பார். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசு வத்தாது. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி 8ஆம் இட குரு பார்க்கறனால நோய் பிணி எதுவும் வராது, ஆயுள் நீடிக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டு குரு பார்க்கறனால தொழில் விருத்தியாம்சம் கிடைக்கும், பல தொழில் செய்யலாம், ஒன்றும் பயம் இல்லை. லாபாதிபதி 4 இருக்கார், குடும்ப மேன்மை கிடைக்கும். இந்த குருங்கிறது 4 உட்காந்துருக்காரு, லாபாதிபதி மேன்மை கிடைக்கும். சில பேர் மறுமனைவியால் மறு கணவரால் லாபம் நிறைய வரும். 11ஆம் இடங்கிறது கும்பராசிக்கு மறு மனைவி மறு கணவரை குறிக்கும் வச்சிங்களா. அவங்களுக்கு பார்க்க லாபம் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். கல்யாணம் ஆகாத அந்த விட இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடும். கல்யாணம் ஆணுக்கு பாருங்க, கல்யாணம் ஆகாத ஆண் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆணுக்கெல்லாம் பார்க்கணும் மறு மனைவி கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க இந்த கும்பராசிக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ளே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதே சொல்லாமல் தான் கெடுதல் வேலை கிடையாது. கும்பங்கிறது ஒரு தெய்வீகமான இடம். சனி மனையாக இருந்தாலும் சனி பகவான் இடமா இருந்தாலும் தெய்வீகம் சொம்பு வச்சு மாயிலை வச்சு பொட்டு வச்சு பூ போட்டு கும்புற இடம் கும்பலக்கணம். அதனால் கும்பலக்கணக்காரங்கள்லாம் இந்த ஆண்டு சனி பயிற்சி ஒன்றும் பண்ணாது. இந்த ஆண்டு குரு பயிற்சி ஒன்றும் பண்ணாது. சனியும் பார்க்கணும் ஒன்றும் பண்ணாது. கும்பலக்கண சனி இருக்கார், கும்பராசிக்கு அதிபதி அவர் தான், ஒன்றும் செய்ய மாட்டார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சரிங்கய்யா, இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தொழில் எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்கும். தொழில் சாணத்தை குரு பார்க்குறாரு. தொழில் சாணம் பார்க்க போனால் விருச்சிக்கத்தை குரு பார்வை உழுவுறது தொழில் அமோகமாக இருக்கும். 3ஆம் இடம் ஆளடிமை யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதியும் பார்க்கணும்னா 10ல் உட்காந்துருக்கான். 10ஆம் இடம் விருச்சிகம் குரு பார்க்குறாரு. ஆளுங்களால் இடையூறு இடைஞ்சலுக்கு எதுவும் வராதுங்க. ஆமாம். சரிங்க. அப்போ உடல் நலம் எப்படி இருக்கு? உடல்நலம் பார்க்கணும். 8ஆம் உயிர் ஸ்தானம். 8ஆம் இடத்த உயிர் ஸ்தானத்தை குரு பார்க்கணும். உடல்நலம் ஒன்றும் பண்ணாது, எதுவும் பண்ணாது. குரு பார்வை இருக்கு. 8ஆம் இடங்கிறது பணபரஸ்தானம். திடீர் பணம் வரும், லாட்டரி சீட்டு போக்குவரத்து ஏதோ திடீர் பணம் வர வாய்ப்பு உண்டு. குரு பயிற்சி அதிர்ஷ்டம் உண்டு. குரு ஆமாம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் பார்க்கணும். 2ஆம் இடம் தனம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் திடீர் பணம் வரும். வறுமையில் வாட மாட்டார்கள், துயரத்தில் மூழ்க மாட்டார்கள். ஏன்னா குரு பார்வை கண்ணீர் உழுது. கும்பராசிக்காரங்களுக்கு பயம் இல்லை. கும்பராசிக்காரங்களுக்கு பிள்ளைங்களாம் பார்த்தீங்களா, பிள்ளைங்கள் 5ஆம் இடம் அது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை எங்கே உழுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கண்ணீர் உழுது. பிள்ளைங்கெல்லாம் பார்க்க போனாக்கா வீடு வாசல் கட்டுவாங்க, கிரகப்பிரவேசம் செய்ய வாய்ப்பு உண்டு. கும்பராசிக்காரன் குழந்தைகள்லாம் குரு பயிற்சி பார்க்கணும்னாக்கா வீடு வாசல் கட்டலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் குழந்தைகளால் பார்க்க கொஞ்சம் நட்டம் வரும். நரசிம்மர் வழிபாடு சால சிறந்ததுங்க கும்பராசிக்காரங்க. இல்லது முருகன், ஏன்னா அதில் அவிட்ட நட்சத்திரம் இருக்காரு, முருகன் கும்பிடணும். சதய நட்சத்திரம் இருக்குது, சதயன் பார்க்கணும் அம்பாள் கும்பிடணும். ராகு நட்சத்திரம். புரட்டாதி இருக்குது, புரட்டாதினா வியாழக்கிழமை குரு கும்பிடலாம், சித்தருக்கு குரு கும்பிடலாம், இதெல்லாம் கும்பிடலாம். காற்றாசி உட்காந்து நல்லா தியானம் பண்ணலாம். அவங்க மூச்சு உள்ள இழுத்து தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணால் நிறைய பிரச்சனை தீரும். ஒரு தெய்வீகமான கட்டம் அந்த கட்டம். கும்பங்கிறது தெய்வீக 12 கட்டத்தில் காலத்தத்து புருஷன்படி கும்பங்கிறது 11ஆம் வீட்டு கூடியவன், லாபத்துக்கு கூடியவன். காலசக்கரத்தை ஆமாம் 11ஆம் வீட்டு கூடியவன். 11ஆம் வீடு மேன்மையான உள்ளவன். கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும் யாருமே போக வீண் போனதே கிடையாதுங்க ஆச்சுங்களா. சனி மனையாக இருக்கன்னா கொஞ்சம் சோதனைகள்லாம் கொஞ்சம் வரும். அந்த சோதனைகளை சனியே தீர்த்து வைப்பார். சோதனைகள் கொடுத்து தீர்த்து வைப்பார். சனின்னு பார்க்கணும்னாக்கா சனியோட வீடு சனி மேலே பிறந்தாலே கொஞ்சம் சோதனைகள் வரும். சோதனை வந்தாலும் சனி பகவானே எல்லாத்தையும் கொடுப்பார், அழியாத சொத்தை கொடுப்பார். சனி பகவான் கொடுத்தாலும் நல்லா செய்வார். ஏன்னா கும்பராசிக்காரங்க இந்த எலும்பு பல்லு முடி இதெல்லாம் வித்தியாசம் கொடுக்கும். கொஞ்சம் அடகு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தாலும் பார்க்கணும்னாக்கா காசால் மன மகிழ்ச்சி அடைவார். 2ஆம் இடம் பார்க்கணும். தனஸ்தானாதிபதி குரு, லாபாதிபதி குரு. இன்னைக்கு குரு பயிற்சி எங்கே இருக்காருன்னா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார், சுக்கிரன் வீட்டில். சுக்கிரனுடைய பலன் எடுத்து கொடுப்பார். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். 4ஆம் இடம் குடிநீர், வீடு, கிணறு, நீர்ப்பாசனம், பால் பாக்கியம், வாகனம் அனைத்தும் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாய் தந்தைக்கு எப்படிங்க யாருக்கு? தாயை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கு 4ஆம் இடம் தாயார் கும்பராசிக்கு. அதில் யாருக்கான குரு உட்கார்ந்துருக்கார். தாய்க்கு ஆயுள் நீடிப்பு. தாய்க்கு எந்த வகையிலும் லாபம் வரும். அவங்க பிறந்தவர்கிட்ட எதுவும் லாபம் வரும். 4ஆம் இடம் பார்க்கணும் ரிஷபம். ரிஷபத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம்.
4ஆம் தாயார் ஸ்தானத்தில் பொறுத்தவரை லாபம் உட்காந்து எந்த வகை லாபம்னு சொல்ல முடியாது, லாபம் வந்து தாயாருக்கு. 8ஆம் அதிபதியும் தாயார் பக்கம் உட்காந்துருக்கான். 8ஆம் இடம் கண்டமா இருந்தாலும் ஆயுள் கட்டி, ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. தந்தை அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து தந்தைக்கு கொஞ்சம் நெருக்கடி மாதிரி கொடுத்தாலும், தந்தை 9ஆம் இடம் குரு 8ல் இருக்கார். குரு 8ல் கொடுத்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் குரு உட்காந்துருக்கான். குரு பார்க்கணும்னாக்கா தந்தை கும்பராசிக்கு தந்தை இடம் கேட்டிங்கன்னா துலான்னு சுக்கிரன் வீடு. இப்போ தங்கியிருக்க இடமும் பார்க்க இப்போ குரு வந்து சுக்கிரன் தங்கியிருக்காரு. அதனால் தந்தைக்கெல்லாம் பாதிப்பு வராது. சரிங்கய்யா. இப்போ கும்பராசிக்கார் மனைவிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு? மனைவி திறமை கொடுக்கும், நேர்மை கொடுக்கும், பெருந்தனம் கொடுக்கும், அனைத்தும் கொடுக்கும். மனைவிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்கா இன்னைக்கு காலகட்டத்துக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார், தனம் நிறைய வரும். 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 4ஆம் வீட்டை குரு பார்த்தாலே சுகம் நிறைய கிடைக்கும். 4ஆம் வீட்டை சுகஸ்தானம். 6ஆம் வீட்டை குரு பார்க்குற மனைவி சாந்த 6ஆம் இடம் பார்க்கணும், நோய் பிணி இதெல்லாம் வராது, எல்லாம் ஒழிஞ்சிடும். மனைவிக்கு இவரை தாண்டி மனைவிக்கு ரொம்ப யோகமான பலன் கொடுப்பார் இந்த குரு பயிற்சி. ஆமாம். இப்போ இவங்க கும்பராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கு இந்த வருஷம்? குழந்தைகள் படிக்க நல்லா படிக்குமே. கும்பராசியில் கும்பராசிக்கு உடைய குழந்தைகள் பார்க்கணும், மிதுனம் தான் குழந்தை ஸ்தானம். அறிவாற்றல் நிறையா இருக்கும். குழந்தைகள் நல்லா படிக்கும், அது சுயநலமாக இருக்கும். அது கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனியாக சேஃப்டியாக இருக்கும். ஆமாம், பெற்றவங்களை விட்டுறாது. பெற்றவங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கும் தவிர ஒன்றும் பயம் இல்லை. அவங்க பிள்ளைங்க சந்தோஷம் பார்த்து நம்ம மகிழ்ச்சி கிடைக்கணும், அவ்வளோதான். சரிங்கய்யா. இப்போ எதிரிகள் தொல்லையெல்லாம் இருக்கா? எதிரி அப்படின்னு பாருங்க, எதிரி தொல்லை இருக்காரு. எதிரியால் உச்சம். எதிரி நமக்கா பாடுபடுவான். எதிரிங்கிறது கிடையாது, வராது. சீக்கிரம் பண்ணி எதிரி ஒன்றும் வராது. ஏன்னா 8ஆம் வீட்டை குரு பார்க்கறது. 6ஆம் இடம் எதிர்ஸ்தானம் சந்திரன். எதிராக பாதிப்புகள் கிடையாது. இப்போ நிலம் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் செய்யலாமா? நிறைய நடக்கும். கும்பராசிக்காரங்கள் அத்தனை பேருக்குங்க இடம் பொருள் சுபச்செலவு சுபகாரியங்கள் மேலதாளங்கள் முழக்கத்தோட இந்த வருஷம் பக்காவா இருக்கும். ஆமா. சரிங்கய்யா. சகோதர ஸ்தானம் சகோதரி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாக்குங்க. 2ல் உட்கார்ந்துருக்காரு. 2ல் உட்காந்து சகோதர ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானத்தின் ருணரோக ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சகோதர ஸ்தானத்துக்கு கடன் ஒழியும், நோய் ஒழியும், கவலை ஒழியும், நெருக்கடி ஒழியும், தொல்லை ஒழியும். ஆமா. சகோதர ஸ்தானத்தின் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. ஆயுள் நீடிக்கும், பயம் இல்லை. சரிங்க. இப்போ அந்த கடன் பிரச்சனைலாம் அவதிப்படுறாங்களா அந்த ஆண்டு ரிலீஃப் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர இருப்ப. அதாவது பாருங்க, கும்பராசி கடன் இருக்குல்ல, கடன்லாம் இப்ப குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒன்றும் பயம் இல்லை, கடனாலும் பாதிப்பே கிடையாது. கும்பராசிக்கு தெய்வம் மாதிரி இந்த ஆண்டு பக்கம் இருப்போம், ஒன்றும் பயம் இல்லை. இப்போ இறுதியா சிறந்த பரிகாரம் எந்த கோயில் எந்த தெய்வத்தை வணங்கலாம்? நரசிம்மர். ஆமா. இல்லைன்னா விநாயகர். எல்லாரும் விஷ்ணு கும்பிட சொல்லுங்க. கும்பராசியில பொறுத்த வரைக்கும் முருகன் உள்ள அவிட்ட நட்சத்திரக்கு சதயம் பார்க்க போனாக்கா வந்து அம்பாள் ராகு நட்சத்திரம். பூரட்டாதின்னு பார்க்கணும் குரு நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருந்தாலும் 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கணும் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து வணங்கக்கூடிய தெய்வம். 5ஆம் இடம் பார்க்கணும்னாக்கா வந்து ராமர். 5ஆம் இடம் பார்க்கணும் ஆஞ்சநேயர். 5ஆம் இடம் பார்க்கணும் விஷ்ணு. 5ஆம் இடம் பார்க்கணும்னாக்கா வந்து ஒரு நரசிம்மர். ராமம்பட்ட சாமி கும்பிட்டா காலம் ஃபுல்லாக வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்காரன் குடும்பமான வரைக்கும் 99% ராமம்பட்ட சாமி தான் கும்பிட்றாங்க. என் அனுபவத்தை பார்த்துருக்கேன். உங்கள் அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் ரொம்ப நடந்துக்கிறேன். சரிங்க. இது வரைக்கும் இந்த வருடம் கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஐயாவோட நம்பரை நாங்க வீடியோக்கு கீழே கொடுப்போம். நேரடி ஐயாவை தொடர்பு கொண்டு உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை வந்து இப்போ உள்ள குரு பரிச்சையில சம்பந்தப்படுத்தி ஐயா சொல்லுவாங்க. நேரடியாக ஐயாவோட வாட்ஸ்அப் நம்பரும் அதுலேயே அந்த நம்பர் தான். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். சரிங்க. இது வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பேட்டி கொடுத்தது நன்றிங்க ஐயா. அடுத்து நம்ம அடுத்த ராசியில் சந்திப்போம் ஐயா. சரி.